திரு ரவிசங்கர் சார், இப்போது பலவேறு விஷயங்களை நாம் பேசணும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் முதல்ல மோடி பேசினது ஒரு லைன் கொண்டு வரேன். சரி. அதாவது மோடி என்ன சொன்னார்னா, டைரெக்டாக நான் கடவுள் அனுப்பிச்ச இவரும் சொல்ல வரல. என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனாக பிறந்தேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுறது, என்னுடைய அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு சொல்கிறார். அதாவது என்ன கடவுள் ஏதோ ஒரு பர்பஸுக்காக, காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பிச்சிருக்கார். அந்த இதை நான் என்ன பண்ணணும், எப்போ முடிக்கணும் தெரியாது. இது காலம்தான் பதில் சொல்லும். இதை நீங்களும் சொல்லலாம், நானே சொல்லலாங்க. நான் கடவுள் எனக்குன்னு என்ன வச்சுருக்காரு தெரியலைங்க, என்னமோ இருக்குங்க, சம்திங் ஐ எம் கோயிங் டு அச்சீவ். இதை நல்ல முறையில் நான் பண்ணேன்னு வச்சுங்க, எஸ் காட் இதுக்கு தான் சொல்லியிருக்காருங்களாம். ஆனால் தீய எண்ணத்தோட, தீய சக்திகளோடு சேர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ், தென் கடவுள் இதை எனக்கு இதை மாதிரி செய்யணும்னு சொல்ல வரல. ஸோ இதில் நானும் சொல்லிக்கலாம், நீங்களும் சொல்லிக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு கடவுள் சொல்லியிருக்கார் இது மாதிரி என்னுடைய ஊர் மக்கள் சாதி சனத்தெல்லாம் நான் தான் இருந்து காப்பாற்றணும், இப்போ புவர் பீப்புளுக்கெல்லாம் நிறையா பண்ணணும், எங்கள் ஊரில் பெரிய ஒரு இதை கோயில் கட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, தப்பு இல்லை, நல்ல எண்ணத்தில் பண்ணுறீங்க, அது தப்பே கிடையாது. ஆமாம். ஸோ இது எனக்கு இதில் பாலிட்டிக்ஸ், இதில் ஆன்மீகம் இவர் பேசுகிறார். ஆனால் உடனே ராகுல் என்ன சொல்கிறார், இவர் எதுக்கு வந்தார்னு தெரியும், அதானி அம்பானி இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கடவுள் இவர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இவர் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒரு தவறான. அதானிக்கு அம்பானிக்கு அவர் உதவி செய்யலையா? அதானி அம்பானி 1985 ஆரம்பிச்சிருக்காங்க, போய் பார்த்துருக்கீங்களா? 2014 தான் உங்களுக்கு 1225% அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது ஒரு கார்பரேட் அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1985 ராஜீவ்காந்தி பீரியட்ல கொடுத்திருக்காங்க. இல்ல சார், ராஜீவ்காந்தி 2014 இருந்து 24க்குள்ள உங்களுக்கு 1225% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு முன்பு அவ்வளவு இன்க்ரீஸ் இல்லையே, அதனால மோடி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அதானி கொடுத்தாருன்னு நாங்க சொல்றோம். நீங்க அதாவது நீங்க மோடி யாருக்குமே கொடுக்காம எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்தார், அம்பானிக்கு கொடுத்தாரு சொன்னீங்கன்னு வச்சுங்க. சொல்லுங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் யாருக்கு போல, எப்படி அதானிக்கு வந்தது அதை சொல்லுங்க. அதர்வைஸ் எவ்ரிதிங் சும்மாவது நம்ம சொல்லிட்டு போலாங்க. நாளைக்கு இந்த அதானியோட மேல இப்போ இந்த விழிஞ்சம் ப்ராஜெக்ட் கேரளாவில் கொச்சின் இல்லையா, ஐ திங்க் கொச்சின், அந்த ப்ராஜெக்ட் இப்போ இனாகிரேட் பண்ணுறச்சு இப்போ எல்லாரும் போட்டி போட்டுக்கிறாங்க. நாங்கள் சொல்லி தான் அதானி வந்தார், இவர் சொல்லி தான் அதானி வந்தார். உங்களுக்கு தான் அதானி பிடிக்காத, அப்புறம் எங்க அதானி வந்தார்? நமக்கு இங்கே பக்கத்தில் காட்டுப்பள்ளி துறைமுகம் கூட. எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதானிக்கு ஆரம்பத்தில் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்ன டாடா பிர்லா இருந்தாங்க, கரெக்ட். அதுக்கப்புறம் இப்போ அதானி அம்பானி ரிலையன்ஸ். 2014 பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த முதல் வெளிநாட்டு பயணம் ஆஸ்திரேலியாவுக்கு போனார். சரி, தனி விமானத்தில். சரி, அதுல யார் யார் போறாங்க? எல்லாரும் தனி விமானத்துல போறாங்க. நான் ஒன்னும் அவர் குத்தமா சொல்லல, நம்ம போட்டோம், நான் பேசும்போது இல்ல குத்தமா சொல்லல. தனி விமானத்துல போகும்பொழுது போனவர்கள் யார் என்றால் 3 பேர் மற்றும் அதிகாரிகள். ஒன்று பிரதமர் மோடி, இரண்டாவதாக இருந்தவர் அதானி, மூன்றாவது ஸ்டேட் பேங்க் உடைய சிஇஓ. அதாவது ஒரு அதானி அம்பானி, அதானிக்கு பண்ணார், அம்பானிக்கு பண்ணார். அம்பானி ஈவன் 2014க்கு முன்னாடியே அப்ப அவர் திருபாய் அம்பானி ஆரம்பிச்சது அந்த பீரியட்ல. ஆமா, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா விப்ரோ இருக்காங்க, ஓகே, இந்த மாதிரி டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுதா அந்த மூர்த்தி சொல்லுவாங்க, கையில் இருந்த 10,000 ரூபாய் கடனாக வாங்கி ஆரம்பிச்சது. அடிமட்ட லெவலில் சொன்னாங்க. அவர் வேலை ரிசைன் பண்ணிட்டு நான் வேலை ரிசைன் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எந்த குழப்பமும் இல்லை வீட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதாவது தவறான ஒரு இதில் அதானி அம்பானி இவங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்தார், வேற யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லிருக்காங்களா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல, வேற யாருக்காவது கொடுக்கிற லிஸ்ட் இருக்கா உங்கள்ட்ட? நீங்க கொடுக்காத லிஸ்ட் சொல்லுங்க. நீங்க கொடுக்காத லிஸ்ட் இல்ல சார், நாங்க 2 பேர் இவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லும்போது நீங்க வேற யாருக்காவது கொடுக்கலையான்னு சொல்லும்போது நீங்க தான் ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அப்ப இங்க பாருங்க, இவ்வளவு பேர் வளர்ந்திருக்கான்ற ஆதாரத்தை நீங்க காட்டணும் இல்லையா? அடுத்த இது நான் சொன்னேன், அதாவது
வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாராவது சொல்லிருக்காங்களா? யார் சொன்னாங்க? எப்படி சொல்லுவாங்க? சொல்லணுங்க. எப்படி சொல்லுவாங்க? இப்போ 10,000 கோடி நான் சொல்றது இப்ப தேர்தல் பத்திரம். ஒரே நிமிஷம். இல்ல இல்ல 10,000 கோடி தேர்தல் பத்திரம். இல்ல இல்ல ஒண்ணே சொல்லுங்க. தேர்தல் சொல்லுவாங்க. தேர்தல் பத்திரம் 10,000 கோடி தேர்தல் பத்திரம். சரி. அத வாங்குனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இடி ரைடு வந்தவங்க. சரி, வெரி குட். அப்ப எப்படி பயப்படுவாங்க? எப்படி கை நீட்டி சொல்லுவாங்க? அதில் பெரும்பாலான பணங்கள் யார்கிட்ட போச்சு? தேர்தல் பத்திரம். ஒரு நிமிஷம் ரவிசங்கர். வெஸ்ட் பெங்கால் ஒரு ஸ்டேட்ல இருக்கு 1900 கோடி. காங்கிரஸ் எவ்வளவு ஸ்டேட்ல இருக்கு? 2 3 1800 கோடி. சார் ஓகே, நீங்க அதையும் கணக்குல எடுங்க. அப்படி பேசக்கூடாது சார். காங்கிரஸ் ஒண்ணு பிராந்திய கட்சி கிடையாது. நான் சொல்றது என்ன அப்படின்னா 1900 கோடி டிஎம்சிக்கு கொடுத்திருக்குன்னா இடி அவங்க பவர்ல கண்ட்ரோல் இல்ல. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது சார். சோ இதுதான் குவிட் ப்ரோ கோ. டொனேஷனையும் எக்ஸ்டார்ஷனையும் நீங்க கம்பேர் பண்றீங்க சார். கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இல்ல கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. டொனேஷனையும் எக்ஸ்டார்ஷனையும் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அதான் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்தா டொனேஷன் கிடையாது. பிஜேபிக்கு கொடுத்தா எக்ஸ்ட்ரா. என்ன ஆதாரம் இருக்குது சார்? எந்த ஆதாரம் ரவிசங்கர். அண்ட் முக்காவாசி எலக்டோரல் பாண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க. எலெக்ஷன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். சின்ன எக்ஸாம்பிள் சார். இங்க இருக்க 4 பேர் இருக்கோம். 4 பேர்ல உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க 3 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தா அது வந்து எது ஜஸ்டிஸா? இது அந்த மாதிரி நீங்க கொண்டு அப்படிதான் கொடுத்திருக்கீங்க. அப்படிதான் இருக்கு. நீங்க 12000 கோடியில் இருக்கிறவங்க இஷ்டம் தான். அதென்ன ஜஸ்டிஸ் கேக்குறீங்க சார்? இருக்கிறவங்க இஷ்டம் தான். அப்படி இது வரைக்கும் இல்லையே. இது வரைக்கும் இல்லையே. அதுல டிஎம்சி என்ன சொன்னாங்க? யார் கொண்டு இரண்டாவது ஒரே வார்த்தை. இரண்டாவது கொடுத்ததை ஏன் நீங்க மறைச்சீங்க? அதை ஏன் மறைச்சீங்க? நீங்க சொன்னீங்களா? அதை ஏன் மறைச்சீங்க? நீங்க வாங்கி சொன்னீங்களா? நீங்க தான் சொல்லணும். நான் எங்க சொல்லணும்? உங்களுக்கு கொடுத்தாங்க ரிலீஸ் பண்ணாங்க சார். உங்களுக்கு தான் எப்ப ரிலீஸ் சார்? உங்களுக்கு தான் தெரியும். ரவிசங்கர் ரவிசங்கர் சார், இந்த வாதத்துல உங்களுடைய கருத்து வைங்க. சரி, இவங்க எல்லாருமே நண்பர்கள் வந்து பிஜேபியுடைய நரேட்டிவ்ஸ் எல்லாம் 2014-19 கம்பேர் பண்ணிச்சு இப்போ மாறி விட்டது. மோடியுடைய நம்பிக்கை தளர்ந்து விட்டது அப்படி இப்படின்னாங்க. அவருமே தளர்ந்துட்டாரு. வெரி குட், வெரி குட். அதாவது ஏஜ் ஆயிடுச்சுங்க, தளர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வரைச்ச ஸ்ட்ராட்டஜி 2014 எப்படி இருந்தது, 2019 எப்படி இருக்கு, 2024 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன், செகண்ட் ஃபேஸ். ஓகே, இப்போ மாற்றணும் ஸ்ட்ராட்டஜியை. இந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது இங்கே அரசியலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம். அந்த அரசியல் நிகழ்வுன்னு வரும்பொழுது ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பேசுறது தப்பு இல்லை. இதில் வந்து நம்பிக்கை தளர்ந்து விட்டது இது. அப்புறம் நண்பர் ஓட் ஸ்விங்கை பற்றி பேசினார். இந்த ஸ்விங்குங்கிறது சார் இப்போ இங்கே இருக்கிறது யாருமே சிஃபாலஜிஸ்ட் இல்லை. இவராகட்டும், நான் ஆகட்டும், நீங்கள் ஆகட்டும், யார் பேசினாலும் அந்த சிஃபாலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் பேச போகிறோம். இப்போ இவங்க சொன்னாங்க பிஜேபி மேபி தே வில் கெட் நாட் மோர் தேன் 220. ஓகே, பட் அட் தி சேம் டைம் நான் படித்த என்னுடைய கணக்கில் நான் எதிர்பார்க்குறதில்ல, எனக்கு வந்து நிகழ்வுகளில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆல் தி இது சாரி இந்த ப்ரீபோல் சர்வே இதெல்லாம் பார்த்து அப்பார்ட் ஃப்ரம் தி சட்ட பசார் இன் ராஜஸ்தான் ஃபலோடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க லேட்டஸ்ட் 5வது ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க சட்ட பசார், அவங்க இந்த சட்ட பசாருங்கிறது கர்நாடகா எலெக்ஷன் அக்டோபர் ஆகஸ்ட் 2023 மேசிவ் விக்டரி காங்கிரஸ்க்கு கிடைக்கும்னாங்க. அது மாதிரி 135+ சீட்ஸ் காங்கிரஸ் பிஜேபி ஹஸ் பீன் டோட்டலி ரூட்டட். அதை வந்து சட்ட பசார் தே ப்ரெடிக்டட். சட்ட பசார் ப்ரெடிக்டட் காங்கிரஸ் வின் இன் 2018 இன் ராஜஸ்தான். ஸோ இந்த சட்ட பசார் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன், அதில் எல்லாருமே பெட்டிங் எல்லாமே போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒவ்வொரு ஃபேஸும் ஆரம்பிக்கிறச்ச 2000 ஏப்ரல் ஆரம்பிக்கிறச்ச தே ப்ரெடிக்டட் 400+ சீட்ஸ் ஃபார் என்டிஏ. நவ் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ் ஆக அவங்க ரிவைஸ் பண்ணிகிட்டே வராங்க. 5வது ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது பிஜேபி வில் கெட் 305 to 315, என்டிஏ 360 to 365, 370 380க்கெல்லாம் போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் இவங்க ப்ரீபோல் சர்வே கண்டக்ட் பண்ண நேஷ்னல் சேனல்ஸ் இதில் இந்தியா டுடே ஆகட்டும், டைம்ஸ் நவ்,
ரிப்பப்ளிக் டிவி, ஏபிபி, இவங்க எல்லாருமே இவங்க கொடுத்துருக்குறது ஒருத்தர் 340, 370, 399 ஆவரேஜ் அப்படின்னு வரைச்ச அவங்க சொன்னது 370 வரும்னு ஏப்ரல் 17th முன்னாடி. They lost a day on which they can give this pre-poll survey. Do you believe that as it is possible to 370 touch BJP? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்வேஸ் சொல்கிறது 370 வரும்னு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எஸ், ஐ காட் எ கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐ எம் சேயிங் தட் பிஜேபி வில் டச், I mean NDA, not BJP. BJP may get around 325. Okay. 325. NDA. So that is NDA will get 370 plus. Okay. 370, 380 in the range. Okay. So and we are going to see it on June 4th. So we had to discussing all kind of this. 370 ஜெயிப்பதாக இருந்தால் எங்க இருந்தெல்லாம் சீட்டு வரும்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாருன்னா நான் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா நாளைக்கு அவர் பேசும்போது நாளைக்கு இதே டிபேட் வைங்க, எங்க இருந்தெல்லாம் வரும்ட்டு எல்லா டேட்டாவும் எடுத்துன்னு வரேன், அன்னைக்கு பேசலாம். ஓகே.